அகங்காரத்தில் மூழ்கி அறிவு மங்கிய நிலையில் வாழ்கின்ற மக்களின்பால் அன்பு கொண்டு அவர்களை வழிநடத்தவும் உய்விக்கவும் பிறவியை பெற்றவர்களே சித்தர்கள். இவ்வரிசையில் தோன்றியவரே திருமூலர். கைலாய மலையில் சிவபெருமானின் அருள் பெற்று வாழ்ந்து வந்த ரிஷிகளுள் ஒருவர் சுந்தரானந்தர். அவர் தமது நண்பரான அகத்தியரை சந்திப்பதற்காக தென் திசை நோக்கி பயணம் மேற்கொண்டார். வழியில் கேதர்நாத், பசுபதிநாத், நேபாளம், காசி, காஞ்சி ஆகிய தலங்களில் உரைகின்ற சிவபெருமானை வணங்கிவிட்டு காவிரி ஆற்றங்கரையில் உள்ள சாத்தனூரை அடைந்தார். அந்த ஊரை ஒட்டிய பகுதியில் பசுக்களும் கன்றுகளும் எருதுகளும் கூட்டமாய் நின்று வருத்தத்துடன் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. அவற்றின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. அக்கூட்டத்தின் நடுவில் அவற்றை மேய்ப்பவனான மூலன் என்னும் இடையர் குலத்தவன் இறந்து கிடந்தான். வருத்தமானாலும் சந்தோஷமானாலும் சிறிதும் சலனமில்லாத சித்தரான சுந்தரானந்தர் அந்த காட்சியைக் கண்டு மனம் நெகிழ்ந்து பசுக்களின் மீது மிகுந்த இரக்கம் கொண்டார். சுந்தரானந்தர் அஷ்ட சித்துக்கள் கைவரப் பெற்றவராதலால் பரகாய பிரவேசம் செய்தார். தன் உடலை அருகில் இருந்த மரப்பொந்து ஒன்றில் மறைத்து வைத்து விட்டார். தன்னுடைய தூள சரீரத்தை விட்டு வெளியேறி மூலனின் உடலில் பிரவேசித்தார். இதனை கூடு விட்டு கூடு பாய்கிற சித்து என்பார்கள். உயிர் பெற்று எழுந்த மூலனை கண்டவுடன் பசுக்கள் மகிழ்ச்சி அடைந்தன. அவனை நாவால் நக்கிக் கொடுத்தும் ஒலி எழுப்பியும் சந்தோஷத்துடன் ஆரவாரித்தன. மூலன் உடலில் இருந்த சுந்தரானந்தர் மாலையில் அவற்றை கிராமத்துக்கு ஓட்டிச் சென்று கொட்டிலில் அடைத்தார். மூலனின் மனைவி அவரை மூலன் என்று நினைத்து வீட்டுக்கு வரும்படி அழைத்தாள். அவளை விட்டு ஒதுங்கி தன் பயணத்தை தொடர்ந்தார் சுந்தரானந்தர். மரப்பொந்தில்தான் மறைத்து வைத்திருந்த தன் உடலில் மீண்டும் புகுவதற்காக அங்கு சென்றார். ஆனால் அங்கே தன் உடலை அவரால் காண முடியவில்லை. உண்மை நிலையை அறிவதற்காக சுந்தரானந்தர் தியானத்தில் அமர்ந்தார். சிவபெருமானே தன் உடலை மறைத்து விட்டார் என்பதையும் இடையனான மூலனின் உடலில் தங்கி வாழ்வியல் நெறிகளை உலகத்துக்குத்தான் எடுத்து கூற வேண்டும் என்பதும் சிவபெருமானின் கட்டளை என்பதை உணர்ந்து கொண்டார். மூலனின் உடலிலேயே தங்கி அன்று முதல் திருமூலர் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் திருவாவடுதுறை என்னும் ஊரினை அடைந்து அங்கு ஒரு அரச மரத்தடியில் யோக நிஷ்டையில் அமர்ந்து ஓராண்டுக்கு 4 வரிகள் கொண்ட ஒரு பாடலாக 3000 ஆண்டுகளுக்கு 3000 பாடல்களை தந்தார். 3000 பாடல்களின் தொகுப்பே திருமந்திரம் என வழங்கப்பட்டது. வேறு ஒரு வரலாறும் உண்டு. திருமூலர் ஆகாய மார்க்கமாக தென் திசை நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது வீரசேனன் என்னும் குறுநில மன்னர் இறந்துவிட்டதைக் கண்டார். இளம் பருவத்தில் அகால மரணமடைந்த அம்மன்னனின் உடலை பார்த்து அந்நாட்டு மக்கள் துயரம் தாழாமல் அழுது கொண்டிருந்தனர். அந்த மக்கள் மீது இரக்கம் கொண்ட திருமூலர் அம்மன்னனின் உடலில் பரகாய பிரவேசம் செய்தார். பின்னர் பலகாலம் திருமூல வீரசேனன் என்ற பெயரில் மன்னனாக வாழ்ந்து நாட்டை மிக நல்ல முறையில் ஆட்சி செய்தார். எனினும் அவருடைய மனம் அமைதி அடையவில்லை. ஒரு நாள் இரவு அரண்மனையை விட்டு புறப்பட்டார். சதுரகிரி மலைச்சாரலோரம் அவர் நடந்து வந்து கொண்டிருந்த போது அங்குள்ள அருவிக்கரையில் ஒரு அந்தணன் அசையாமல் சிலை போல் உட்கார்ந்திருப்பதைக் கண்டார். அருகில் சென்று பார்த்தபோது அவன் அப்போதுதான் இறந்து போனது தெரிய வந்தது. அவனுடைய உடல் சூடாக இருந்தது. அரசனுடைய உருவத்தை இனி தொடர முடியாது என்று முடிவு செய்த திருமூலர் உடனே தன் அரச சரீரத்தை விட்டு அகன்று அந்தணனுடைய உடலுக்குள் புகுந்தார். பின்னர் சதுரகிரி மலையின் மிக அடர்ந்த வனப்பகுதியில் கடும் தவம் மேற்கொண்டார். யோக ஞான மார்க்கங்களை தம் சீடர்களுக்கு உபதேசித்தார். அவை திருமூலர் பெயராலேயே வழங்கப்படுகின்றன. இது சதுரகிரித்தல புராணத்தில் இருக்கும் திருமூலரின் வரலாறு ஆகும். திருமூலருக்கு சீடர்கள் பலருண்டு. திருமூலர் பரம்பரை என்று ஒன்றுண்டு. அவர்களுள் காலாங்கிநாதர், கஞ்சமலை சித்தர், கருவூரார் ஆகியோர் முக்கியமானவர்கள். திருமந்திரம் சைவ திருமுறைகள் 12 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற திருமுறைகளைப் போல திருமந்திர பாடல்கள் உணர்ச்சி வசப்பட்டு பக்தி பெருக்கால் மனத்தை உருக்கி பரவசமடையச் செய்யும் பாடல்கள் அல்ல. மனிதர்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நன்னெறிகள், பண்புகள், யோகம், ஞானம், மந்திரம், தந்திரம், எந்திரம், வைத்தியம் ஆகியவற்றை குறித்த மிக நுட்பமான செய்திகளைக் கொண்டவை. திருமந்திர பாடல்களின் சந்தநயமும் இனிமையும் கருத்தாழமும் படிக்க படிக்க திகட்டாதவை. திருவாவடுதுறையில் ஞான நிஷ்டையில் இருந்து திருமூலர் முக்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. திருமந்திரத்தில் சிதம்பரத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. அதனால் திருமூலர் சிதம்பரத்தில் இருந்தார் என்றும் நம்பப்படுகிறது. சிதம்பரத்தில் திருக்கோயிலில் ஸ்ரீமூலன் சந்நிதி என்று ஒரு சந்நிதியுண்டு. இது திருமூலர் லிங்க வடிவாய் அமர்ந்துள்ள இடம் என்றும் கூறுவார்கள். இந்த லிங்க வடிவம் சுயம்புவாக தோன்றியது என்று கூறப்படுகிறது.
பிற்காலத்தில் திருமூலர் லிங்க வடிவமாய் எழுந்தருளிய இடம் என்பது மறைக்கப்பட்டு சிவபெருமான் சுயம்புவாக வெளிப்பட்ட இடம் என்ற செய்தி நிலைத்துவிட்டது. திருமூலரின் வழித்தோன்றலும் அவரது சீடர்களில் பிரதான இடம் பெறுபவருமான கருவூர் சித்தர் அமைத்தது சிதம்பரம் திருக்கோயிலாகும். இக்கோயிலை பற்றி ஒரு தனி ஆராய்ச்சியே செய்யலாம். எம்பெருமானின் கனக சபை அல்வா, அவ்வளவு இரகசியங்களும் நுட்பங்களும் அக்கோயிலில் உள்ளன. சித்தர்கள் கூறிய மனித உடல் தத்துவத்தை அடிப்படையாக வைத்து தில்லை திருக்கோயில் அமைந்துள்ளது. இது மிகவும் வியப்புக்குரிய விஷயம். மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவை சுவாசிக்கிறான். கனக சபையின் மேல் 21,000 தங்க ஓடுகள் வைக்கப்பட்டுள்ளன. மனித உடலில் 72,000 நாடிகள் உள்ளன. தங்க ஓடுகளை இணைப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ஆணிகளின் எண்ணிக்கை 72,000. கனகசபையின் முன்னால் உள்ள 5 படிகளும் பஞ்சபூதங்களை குறிப்பவை. அங்கே அமைந்துள்ள 96 வெள்ளிப்பல கணிகள் மனிதனுடைய 96 உடல் தத்துவங்களின் அடையாளமாகும். மனித உடலில் இதயம் இடது பக்கமாக இருப்பது போல நடராஜர் சந்நிதி சற்று இடதுபுறமாக அமைந்துள்ளது. இக்கோயிலில் உள்ள 5 சபைகளும் மனித உடலின் 5 போர்வைகளாக பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், அன்னமய கோஷம் என்றே அமைந்துள்ளன. சித்தர்களால் உருவாக்கம் பெற்றதே கனகசபை என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்னும் தில்லை திருக்கோயிலின் நுட்பங்கள் ஆராய்ச்சிக்கு உரியன. திருமூலர் சிதம்பரம், பாம்பாட்டி சித்தர் விருத்தாச்சலம், இடைக்காடர் திருவண்ணாமலை, பதஞ்சலி இராமேஸ்வரம், சுத்தரானந்தர் மதுரை, மச்சமுனி திருப்பரங்குன்றம், இராமதேவர் அழகர்மலை பழமுதிர்ச்சோலை, போகர் பழனி, அகத்தியர் திருவனந்தபுரம், கொங்கணவர் திருப்பதி திருமலை, நந்திதேவர் வாரணாசி காசி, வன்மீகர் எட்டுக்குடி, கோரக்கர் பொய்கை நல்லூர், கமலமுனி திருவாரூர், குதம்பை சித்தர் மயிலாடுதுறை, தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயில், சட்டைமுனி ஸ்ரீரங்கம், காங்கேயர் கரூர். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் ஐகான் கிளிக் செய்யுங்கள். மேலும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.